ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா. இது வந்துட்டு ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்த மட்டும் சேர்த்திக்கலாம். இதுக்கடையில் நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். கடுகு பொரியுது. பின்ன நேரத்தில் நம்ம இந்த வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 4ஐயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கிடணும் வெங்காயம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போதைக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்காக வேண்டி உப்பு மறுபடியும் நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்து வதக்கிட்டு போகிறோம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு தக்காளி நல்லா மேஷ் ஆக வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்துட்டு நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் 3 இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் வந்துட்டு வெட்டி போட்டிருக்கேன் உள்ள. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணி எடுத்துட்டு இதில் சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் அளவு வந்துட்டு நீங்கள் ஈக்குவலாகவும் போடலாம். 2 உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காய் அந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கம்மியாகவும் கத்திரிக்காய் அதிகமாகவும் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த காயையும் இந்த இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் இது வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த காயெல்லாம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துறோம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்க போகிறோம். தண்ணி வந்துட்டு நீங்கள் கிரேவி மாதிரி செய்ய போகிறீங்களா இல்லை செமி கிரேவி மாதிரி வச்சுக்க போகிறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு செமி கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். இதை இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ தண்ணி விட்டாச்சு. இப்போ காய் வந்துட்டு நல்லா வேகணும், உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும். இப்போ நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் இதை வந்துட்டு இப்படியே வேகணும். ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த காய் சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆகும். நம்ம ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுக்கலாம், வேகட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3/4 பதம் வெந்திருக்குது பாருங்க. நம்ம ஒரு உருளைக்கிழங்கு நசுக்கி பார்க்கலாம். கட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். கரம் மசாலா பொடி வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த மசாலா வாசனை பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம கரம் மசாலா பொடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா எண்ணெய் தெளிஞ்சு ஒரு செமி கிரேவி டைப்ல நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். நான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இதை நான் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரைஸ்க்கு, சப்பாத்தி, ரோட்டி கூட இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.